புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு இணையாக இந்த நாட்டின் தொழிற்கல்வித்துறையில் வலுப்படுத்தலையும் விசேட கவனத்தையும் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை 2027 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்ய தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் 2026 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல்கள் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு 303 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் அதில் பொதுக்கல்விக்காக 165 பில்லியனும், உயர்கல்விக்கு 122 பில்லியனும் மற்றும் தொழிற்கல்விக்காக 20 பில்லியனும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் வேலை திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள் மற்றும் அடுத்த ஆண்டுக்கான நிதி தேவைகள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டதுடன் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதனால் மாத்திரம் அவற்றை செலவிடாமல் தேசிய தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளை இனங்கண்டு நிதியை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். தொழிற்கல்விக்காக ஒதுக்கப்பட்ட மிக உயர்ந்த மூலதன செலவீனம் 8 பில்லியன் ரூபாய் இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அரசாங்கத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் 310 தொழிற்பயிற்சி நிறுவனங்களுக்கு கடந்த 2 ஆண்டு காலத்தில் 57,959 மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டது. தொழிற்கல்வி நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் இணைத்துக் கொள்ளப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் கடல்சார் பல்கலைக்கழகத்திற்கு நிரந்தர காணி ஒன்றினை வழங்குவது குறித்தும் வாழ்க்கை தொழில்துறை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதை அடுத்த ஆண்டு முதல் படிப்படியாக அதிகரிப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. மேலும் நாடு முழுவதிலும் உள்ள பல்கலைக்கழக கல்லூரிகளின் எண்ணிக்கைகளையும் அவற்றின் தரத்தையும் மேம்படுத்தி பிராந்திய மட்டத்தில் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப பட்டங்களையும் டிப்ளோமாக்களையும் பெற்றுக்கொள்வதற்கு வசதிகளை ஏற்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. பொது கல்வியின் கீழ் கல்வி அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்படும் வேலை திட்டங்கள் குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் வெளிநாட்டு உதவிகளின் கீழ் திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது அவற்றை வெறும் கடன் சுமையாக மாற்றிக்கொள்ளாமல் இந்த நாட்டின் கல்விக் கொள்கைகளுக்கு இனங்காணும் தேவைகளின் அடிப்படையில் மாத்திரம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். பாடசாலை மாணவர்களுக்காக நடைமுறைப்படுத்தப்படும் நலன்புரி திட்டங்கள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் அவற்றின் பயன்பாட்டுக்கு ஏற்ப தகுதியான பயனாளிகளுக்கு நன்மைகளை சென்றடைவதை உறுதி செய்வதற்கு முன்னுரிமைகளை தயாரித்துக் கொள்ள வேண்டும் எனவும் மாணவர்களுக்கான உதவித்தொகை திட்டங்களுக்காக ஜனாதிபதி நிதியம் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் அத்தகைய தேவைகள் குறித்து முன்மொழிவு ஒன்றினை தயாரித்து அனுப்பி வைக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். மேலும் 2026 ஆண்டு முதல் விசேட தேவையுடைய மாணவர்களுக்காக மாதாந்தம் வழங்கப்படும் உதவித்தொகையை அதிகரிப்பது குறித்தும் தேசிய கல்வியியல் கல்லூரியின் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான கொடுப்பனவை அதிகரிப்பதன் அவசியம் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. தற்போது நடைமுறையில் உள்ள மாணவர்கள் காப்புறுதி திட்டத்தில் காணப்படும் பிரச்சனைகள் குறித்து இங்கு அதிகாரிகள் ஜனாதிபதிக்கு விளக்கம் அளித்தனர். 2027 ஆண்டு முதல் 2031 ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் கல்வித்துறையில் முன்னேற்றத்திற்காக 382 பில்லியன் ரூபாய்கள் பெருந்தொகையான முதலீட்டை மேற்கொள்வதற்கான திட்டங்கள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் இதன் கீழ் முன்மொழியப்பட்ட டிஜிட்டல் பரிமாற்ற திட்டம் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. டித்வா சூறாவளியினால் சேதமடைந்த 20 பாடசாலைகள் மற்றும் கல்வியற் கல்லூரிகளை புனரமைப்பதற்காக 1.9 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வித்துறையில் நிலவும் ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் பற்றாக்குறை மற்றும் சம்பள முரண்பாடுகள் குறித்தும் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து எதிர்காலத்தில் கலந்துரையாடுவதற்கும் அதற்கான விசேட ஆணைக்குழுவினூடாக நிரந்தர தீர்வுகளை வழங்குவதற்கும் இங்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.